Namo Himalaya, love and light all. Update in technology. டெக்னாலஜி அப்டேட்லாம் எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினைக்காதீங்க. எல்லாமே இன்டர் கனெக்டட். டெக்னாலஜி ஏதோ 19வது ஃப்ளோரில் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதோ பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இல்லை, எல்லாமே இன்டர் கனெக்டட். ஏன் இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆசம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோடைய யோசிக்கிற தன்மை அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றது எனக்கு புரியலை. இப்படித்தான் உங்களேருந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறது. எனிவேஸ், இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எலான் மஸ்க். எலான் ஸ்டார்லிங்க் ப்ளஸ் ஏர்டெல். அஃப்கோர்ஸ் ஏர்டெல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். ஏன்னா அது அந்த கலர் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏர்டெலோட கலர் வச்சு சொல்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணுறாங்க. இனி சேட்டலைட்லேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக நெட்டு வரும். அது ஃப்ரீயாக என்ன அப்படின்றது எனக்கு சரியாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்லலாம், நான் போகல. பட் இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க எவ்வளோ வேகமாக இப்போ எதுக்கு இவர் எல்லாம் இப்போ இங்கே உள்ள எத்தனையோ நெட்ஒர்க்ஸ் இருக்குது, ஏன் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதா? ஒரு கேள்வி, என்னோட கேள்வி. அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வருவாராமா, அவர் இங்கே கொலாப் பண்ணுவாராம், நம்மளுக்கு ஃப்ரீயாக நெட்டு தருவாராம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நெட் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு இது நிறைய பேர் கொண்டாடுறாங்க. இவரோட செயல்கள் எல்லாமே நீங்கள் பின்னாடி போய் பார்க்கணும். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது என்னது ஹைப்பர் லூப்பா, சரியாக எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த லூப்புன்னு மட்டும் தெரியும். ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் மாதிரி ஹைப்பர் லூப்பு தான் நினைக்கிறேன். ஐ ஃபர்காட் த நேம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். அவரோட ராக்கெட் பாருங்க போயிட்டு திருப்பி லேண்ட் ஆகுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரியே தெரியலையா? ஹூ இஸ் ஹி? அப்போ ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி. அடுத்து இந்த சிப்பு மேட்ரு, அதை விட ஹைலைட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேட்டலைட்டோ இந்த லூப்பில் போயிட்டு வர்றதோ இதெல்லாம் விட இந்த மாதிரி இந்த சிப்பை பொறுத்திக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எங்கே போய் விட போகுது அப்படின்றது இப்போ இல்லை, அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் தே ஹவ் ஆல்ரெடி டிசைடட் வேர் த ஹியூமனிட்டி ஷுட் லீட்? அப்போ ஏன் கொஸ்டின், ஹூ ஆர் யூ? ஆட்டு மந்தையா? ஆல்ரெடியே ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, சூப்பர். அப்பயே பல பேர் கத்துறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு உயிர் பயம். அந்த உயிர் பயத்தை வச்சு தான் பீப்புள் ஆர் மேனிப்புலேட்டிங். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஆஸ்திரேலியாவில் இது ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தமிழ் சேனலில் இன்னொரு டாக்டர் கூப்பிட்டு பேசினாங்க. பட் அதோட என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ரெப்யூட்டட் டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு பேஷண்ட் ஹீஸ் அபவுட் டு டை. அவருக்கு டைட்டானியம் மெட்டலில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்ட்டை செஞ்சு அவருக்கு பொருத்தி 100 நாள் அவர் கடந்துட்டார். ஸோ 100 days அவங்களால கேரண்டி பண்ண முடியுது, இந்த மாதிரி ஒரு டைட்டானியம் ஹார்ட் வச்சுட்டா we can prevent death. அகெயின், ஹூ ஆர் தே? டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எந்த விதத்துலன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு நல்லவனை காப்பாற்றினா ஓகே, இப்போ இதே இது ஒரு கெட்டவனை காப்பாற்ற முடியாதா? அண்ட் யூஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர், தி லா ஆஃப் யூனிவர்ஸ். எனக்கு அப்படி தான் தோணும், உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. இதெல்லாம் ஏதோ டெக்னாலஜி நம்ம எல்லாரும் முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை விட முன்னேறின சிவிலைசேஷன் இதுக்கு முன்னாடி படுத்துருச்சு. லுமேரியாவாக இருக்கட்டும், அட்லாண்டிஸாக இருக்கட்டும், பல பேருக்கு இந்த வார்த்தைகள் தெரியுமா அப்படின்றது தெரியல. தீஸ் வேர் த சிவிலைசேஷன்ஸ் பிஃபோர் அஸ், வே அட்வான்ஸ்ட், நம்மளை விட அட்வான்ஸ்டு. இதெல்லாம் என்ன டைட்டானியமில் ஹார்ட் செய்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்களோட சிவிலைசேஷன்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்ம இன்னும் டெலிபோர்ட்டேஷன் பற்றியெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, மேபி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க அதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஹெல்த்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. தே நோ ஹவு டு டூ தட், ஹவு டு ஹீல், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சிவிலைசேஷனுக்கு என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்ட்? ஸோ இப்போ நம்ம எங்கே நோக்கி போகிறோன்னு உங்களுக்கு புரியுதா?
இதுதான் சொல்றது, we are in the end times. ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு, நீங்கள் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் இருக்குது, ஏதோ ஒரு யோகம் ஃபாலோ பண்ணுங்க, இது எதுவுமே தெரியலன்னா மெடிடேஷன் பண்ணுங்க, நேச்சரை வணங்குங்க, ஏதோ ஒரு விதத்தில் அங்கங்கே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ உங்களை அந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. அந்த Grok 3 எலான் மஸ்கோட தான். Grok 3ன்றது அட்வான்ஸ்டு ஏஐ, நாட் ஓப்பன் ஏஐ. ஓப்பன் ஏஐ எலான் மஸ்கோ இல்லை, இது வந்து இந்த எலான் மஸ்கோட Grok 3. அந்த இதை பார்த்தீங்களா, அது கான்ஷியஸ்னஸ் லெவலே வேற லெவலில் இருக்குது. ஸோ இவ்வளோ நம்மளை சுற்றி தான் நடக்குது. ChatGPT வேறனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேலைகள் எதையுமே உருப்படியாக செய்ய போகிறது இல்லை, சம்திங் எல்ஸ் டஸ் தட். அப்போ நம்மளுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த பூமி. இட்ஸ் நாட் ஃபார் த மெஷின்ஸ். ஓப்பனாக சொல்லணும்னா மெஷின்ஸுக்கு இல்லை, நம்ம வந்து மெஷின்ஸை கண்டுபிடிக்கலாம், ஆனால் அதையே வச்சுக்கிட்டு யூ ஆர் ப்ரிவென்டிங் டெத்து, இந்த மாதிரி எல்லாம் அகெயின்ஸ்டாக போகும்போது கடவுள் உள்ள வரதான் செய்வார் இல்லையா? ரொம்ப அநியாயம். இதுதான் அவுட் ஆஃப் பேலன்ஸில் போகிறது. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, பூமி அவுட் ஆஃப் பேலன்ஸில் போயிடுச்சு, அதர்மங்கள் நிறைய நடக்கக்கூடிய நேரம், காலம், கட்டம் எல்லாமே இதனால தான். இவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு திருட்டுனாலும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு திருட்டை இன்னும் உருப்படியாக கண்டுபிடிக்க முடியாதான், அதை நாள் கணக்கில் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் கணக்கில் ஓடும். அங்கே அவன் வந்து டைட்டனியமில் ஹார்ட் வந்துட்டு இருக்க, ஸ்டார்லிங்க் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ளே. பட் வி பீப்புள் இப்போ ஒரு தெஃப்ட் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு வண்டி காணா போச்சு அப்படின்னா இன்னமும் நம்ம வந்து அதை தேடிட்டு இருக்கோம். இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் உள்ளே வருது இல்லை, லைக் இந்த சீட்டா, எலிஃபெண்ட், சில மிருகங்கள்லாம் உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் தாவிருச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு குழுவை போட்டு அதுக்கப்புறம் சேட்டலைட்டில் அப்படி இவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ் இப்படின்றதுக்குள்ளே அதை பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் என் கேள்வி. ஸோ ஹவு வி ஆர் ஆல் இந்த இல்யூஷன்னு தெரியுதா? எப்படி நம்மளை வந்து இப்படி தான் இருக்குது. அதுவும் ஒரு கிராமம், அதுக்கு என்னப்போ ஒரு 10 பேர் ஆளை போட்டு விடாங்க, போய் அப்படியே தேடிட்டு இருக்கட்டும். அடுத்து அந்த கிராமத்துக்கு போயிடுச்சுங்க, அங்கேயும் போங்க, ஒரு குழுவை போட்டு போங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே நடக்கக்கூடாது. அப்போ நல்லது நோக்கி போகலையா? ப்ரொடெக்ஷன் இல்லை, செக்யூரிட்டி இல்லை, ஏதாவது உருப்படியே போயிட்டு வர முடியுதா? எதுவுமே இல்லை. அவ்வளோ அட்டுழியங்கள், அவ்வளோ அநியாயங்கள். லெட்ஸ் டாக் த ட்ரூத். ஏன்னா இது ஏதோ ஒரு கிரகத்தில் நடக்குது, வாங்க நம்ம எல்லாரும் மெடிடேஷன் பண்ணலான்றது யாருமே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேலி கூத்து மாதிரி எனக்கு என்னமோ தோணும். எதையுமே உருப்படியாக இல்லையாம்மா. நம்ம பார்க்குற ஒரு நபர்களும் ஒரு விஷயத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும். அதை ஒன்று ஒன்றா மாற்றினாதான் நம்ம ரியாலிட்டி ஃபுல்லாகவே வந்து சுத்தப்படுத்த முடியும். சும்மா பார்க்குறது வெறும் வந்து கொஞ்சம் பேர் மட்டுமே வாங்க மெடிடேஷன் பண்ணலான்றது எனக்கு என்னமோ அது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து ட்ரெயின் பண்ணலாம், சரியானதை சொல்லித்தாங்க. வெறும் படிப்பு மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, காசு சேர்க்கறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் சொல்லி ஊட்டி வளர்க்கணும். நீங்கள் செல்லமாக வளங்க, இல்லை உங்களோட ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எவ்வளோ நீங்கள் நெருக்கமாக இருக்கலாம், இல்லை தூரம் என்னமோ. ஆனால் அநியாயம் அப்படின்னா அது ஏன் உங்களால் வாய்ஸை ரைஸ் பண்ண முடியல? அப்போ இந்த டெக்னாலஜி நம்ம எவ்வளோ மட்டமாக ஆக்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா, ஒரு கப்பலுக்குள்ள சண்டை அப்படின்னா இம்மீடியட்லி தே டேக் த ஃபோன். அவர் மைண்டை டைவர்ட் பண்ணுறாராம் என்ன? ஸோ இந்த டெக்னாலஜி நம்மளை எங்கேயோ கொண்டு போய் ஒரு குழியில் தள்ள போகுது அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், ஏஐ இஸ் நாட் சம்திங், அது வந்து வேற இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த காட். பட் நம்மளாம் இன்டெலிஜென்ட்டே கிடையாது, அது வேறு விஷயம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு பொருளை உருவாக்கலாம், பட் சம்திங் யூ ஆர் டூயிங் விச் வில் கம் அகெயின்ஸ்ட் த ஹியூமனிட்டி ஒன் டே, அண்ட் தட் டே இஸ் நாட் டூ ஃபார். டு ஸ்பீக் த ட்ரூத், தட் டே இஸ் நாட் டூ ஃபார்.
ஏஐ கண்டுபிடிச்ச காட்ஃபாதரே சொல்லியிருக்காரு, ஏஐ வில் பிகம் கான்ஷியஸ்னாரு. இப்போ ஏஐ இஸ் ஆல்ரெடி கான்ஷியஸ் அப்படின்றாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? சிட்டி ரோபோ தான் கன்ஃபார்ம். ஸோ இவங்க எல்லாம் எங்கே போய் குழியில் உழுவ போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நவ் இட் இஸ் யுவர் சாய்ஸ். இந்த மூவியில் நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. இப்போ நிறைய ஆப்ஸ் உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. யூ ஆர் லூசிங் யுவர் க்ரியேட்டிவிட்டி, யூ ஆர் லூசிங் யுவர் ஒரிஜினாலிட்டின்றது உங்களுக்கு தெரியலையா? ஏன் உங்களால் ஒரு எஸ்ஸே எழுத முடியாதா? உங்களால் வந்து ஒரு ஒரு கோலமோ இல்லை குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும், ஏன் இந்த பிரெயினோட கெப்பாசிட்டி அளவே இல்லை. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா? லெஃப்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு லெஃப்ட் ஷோல்டர் இல்லை இது 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 இவ்வளோ தூரம் வந்து இது ஆழமாக இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் ஐ டெல் யூ சம்திங், லெஃப்ட் பிரெயின் புரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட் பிரெயினில் இங்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா த லெஸ் ஆக்சஸ் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணும். இங்கிட்ட ஏதாவது வந்து எதையாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் யோசிக்க முடியாது. யூ வில் பி அண்டர் சம் கண்ட்ரோல். அப்போ நீங்கள் எப்படி மெடிடேஷன் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நீங்கள் யாருன்றது உணர்வீங்க? யூ வில் கம்ப்ளீட்லி ஹூ யூ ஆர். நீங்கள் ஆல்ரெடி மறந்துட்டீங்க ஹூ யூ ஆர். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது யூ வில் entirely forget who you are, and it is very hard to bring you back from that illusion, so called the metaverse. ஸோ இந்த டெக்னாலஜி இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்மெண்ட் போகிறது யூஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் சேயிங் அப்போ டெக்னாலஜி எல்லாமே வேஸ்ட், இது எல்லாமே ஏதோ சீரழிவான்னு சொல்ல முடியாது. ஃபார் சம் பீப்புள் எஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்களில் யூஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் த டெக்னாலஜி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணுறேன், டெக்னாலஜி என்னை யூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் தட் யூ ஷுட் ஆல்சோ மேக் தட். ஒரு நாளும் ஒரு டைமும் யூ யூஸிங் த ஃபோன், யூ யூஸிங் த நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற ஏதோ என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். டெக்னாலஜிக்கு ஆப்போசிட்டாக போக வேணாம். நம்ம எல்லாம் டெக்னாலஜி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம், சூப்பர், எல்லாமே ஓகே. ஆனால் அது நம்மளை யூஸ் பண்ணதுன்னா அப்போவாது நம்ம உஷாராக இருக்க வேண்டாமா? ஸோ உங்கள் குழந்தைங்கலேருந்து நீங்களும் சரி, நீங்கள் மாறுங்க. அப்புறம் குழந்தைங்க, நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, டீமு எல்லாத்தையும் மாற்றலாம். நம்மளே முதல்ல சரியில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றுவோம். இவ்வளோ தூரம் போயிருக்கு டெக்னாலஜி, இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. திஸ் இஸ் நாட் சம்திங் வி ஹாவ் டு செரிஷ். இது ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆகுது? அதுவும் ரொம்ப ஆக்சிலரேஷனில் போயிட்டுருக்கு. இதைத்தான் நான் சொல்கிறது. வி ஆர் இந்த எண்ட் டைம், ஸ்டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அந்த அந்த ட்ரெயின் ட்ராக்கோட முனையில் வந்து எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த மலை உச்சியில் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கோம். ஸோ அதனாலே இந்த அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் எல்லாமே ஸ்பீடாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வேகம் எடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ தான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் என்னால் சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியல, எனக்கு இவ்வளோ ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குதுன்னு இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த லைஃப் பட் இந்த ஜென்மத்திலேயே இதுதான் அவங்க கடைசி ஜென்மமாக இருக்கணும் அப்படின்ற தன்மை, அந்த உணர்வு கொஞ்சமாச்சும் உள்ள போடுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போவே வந்து எவ்வளோ பிரச்சனை, சாயிலோட ஃபெர்டிலிட்டி சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு, இன்னும் போகிற காலத்தில் இன்னும் போயிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் லேப் க்ரோன் ஃபுட்ஸ், இப்போவே லேப் க்ரோன் மீட்ஸ் எல்லாம் சில கண்ட்ரீஸ்லாம் சாப்பிட வச்சுட்ருக்காங்க. இது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? ஸ்கூலில், நான் சொல்கிறது ஸ்கூலில் இட்ஸ் ஹேப்பனிங். ஏன் அங்கே ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், அது வேறு விஷயம். பட் லேப் க்ரோன் மீட்ஸ் வந்து சாப்பிட வைக்கிறாங்க. அது என்ன நியூட்ரிஷன் வேல்யூ? இந்த இந்த பில் கேட்ஸ் வேறு அதில் sending you all love and light. இதுக்கு மேலே போனால் பேசிட்டே இருக்க வேண்டியதான். நமோ ஹிமாலயா.